வெல்கம் டு ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ். நம்ம ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ் சேனலை பெரிக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம்னு பார்த்துட்டு இருந்தோம். மோஸ்ட்லி நம்ம எல்லா ஷார்ட்கட்ஸும் முடிச்சாச்சு. எதுவும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அது நான் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் போடுறேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பார்த்தோம்ல, இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஓகேயா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the find the greatest number exactly divides 105, 1001 and 2436 அப்படின்னு இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன இதால, அதாவது இந்த மூன்று எண்களாலையும் சரியாக மீதியின்றி வகுக்கும் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்கறான். ஸோ அப்ப அந்த ஆப்ஷன்ங்கிறது இந்த 3ன்றது இப்போ இந்த 3 டிஜிட்டையும் டிவைட் பண்ணணும். ஓகே, இன்கேஸ் ஆன்சர் 3 இருந்தா, ஒரு 7னா இந்த 7ன்றது 105, 100, 1001 இது எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும். ஓகே, அப்ப நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிவைட் பண்ணி பார்க்காம நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் யூஸ் பண்ணி டக்குனு இது டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து போவோம். இந்த ஆப்ஷன்ல இருந்து போனா சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கும். 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னது, நம்மளுக்கு வந்து சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கணும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 105ங்கிறது இது பிளஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன 6 கிடைக்கும். 6ங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 105 நம்மளுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் இதுக்கு வந்தோம்னா இதை வந்து பிளஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அப்ப 2 வந்து டிவிசிபிள் ஆகாது 3ல. ஸோ அப்ப 3 வந்து நாட் நம்மளுடைய ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஒரு ஆப்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் 7 பார்க்கலாம். 7ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்னது, ஸோ லாஸ்ட் யூனிட் டிஜிட்டை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணி அதை சப்ராக்ட் பண்ணணும் ரிமைனிங் நம்பர்ல. ஸோ நம்ம 5 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த நம்பரை 5 மல்டிப்ளை பண்ணி அதை ரிமைனிங் டிஜிட்ல சப்ராக்ட் பண்ணணும். ஸோ பண்ணா 5 2 சார் 10, ஏற்கனவே 10 இருக்கு, 10 - 10 0. ஸோ ஒரு 0 வரணும், இல்லைன்னா 7ஓட மல்டிபிள்ஸ் தான் வரணும். 7 வரலாம், 7ஓட மல்டிபிள்ஸ். ஸோ 0 வரனால அப்ப 7ஆல இது டிவிசிபிள் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நம்பர் சாட்டிஸ்ஃபை. செகண்ட் நம்பர் அதே மாதிரி பார்க்கலாமா. 1001. ஸோ இன்டூ 2 பண்ணிட்டேன்னா, ஸோ 100ல நம்ம வந்து 2 சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு 98. அகைன் 8ல வந்து 2 மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணா 16. அப்ப நம்மளுக்கு 7 கிடைக்குது. ஓகேயா? -7. ஓகே, அதோட பிரச்சனை இல்லை. ஸோ அப்ப 7, அப்ப 7ம் 7 டிவிசிபிள் ஆகும். ஸோ அப்ப இதுவும் கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதாவது 105ம் 7 டிவிசிபிள் ஆகுது, இதுவும் டிவிசிபிள் ஆகுது. ரிமைனிங் என்ன இருக்கு, ஸோ அந்த டிஜிட்டையும் பார்த்துடலாம். 2 4 3 6. ஸோ 6 வந்து 2ல மல்டிப்ளை பண்ணிட்டு இதை சப்ராக்ட் பண்ணணும். 12. ஸோ 12ல சப்ராக்ட் பண்ணா 1 3 2. நெக்ஸ்ட் அகைன் லாஸ்ட் டிஜிட்டை 2ல மல்டிப்ளை பண்ணிட்டு இதை சப்ராக்ட் பண்ணணும். பண்ணா நம்மளுக்கு என்ன 21 கிடைக்கும். ஸோ 21 7ல 3 டைம்ஸ் வரும். ஸோ இதுவும் டிவிசிபிள் ஆகுது. அப்ப 7னால நமக்கு 3 நம்பர்ஸும் டிவிசிபிள் ஆகுது. அப்ப நம்மளுடைய ஆப்ஷன் ஆன்சர் என்னது 7. ஓகேயா? கண்டுபிடிச்சிட்டோமா, குயிக்கா போட்டோம் பார்த்துட்டீங்களா. ஓகே, இப்போ வந்து 6 நம்ம பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. 6க்கு என்னது நம்மளுக்கு ரூல் என்னன்னா 3ஆல டிவிசிபிள் ஆகணும் பிளஸ் 2ஆல, ரெண்டோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆல்ரெடி நம்ம 3ல பாக்குறப்ப 3 சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ அப்ப கண்டிப்பா 6ம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அடுத்து 20. ஓகே, நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, the greatest 4-digit number which is divisible by 88. நம்ம 88ஆல வகுப்படக்கூடிய, அதாவது டிவிசிபிள் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர், அதாவது மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே, இது நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே 4-digit நம்பர் தான். ஸோ நம்ம எதை இப்ப இதுல இருந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஸோ நெக்லெக்ட் பண்ண முடியாது நம்ம. ஆனா என்ன ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட். ஓகே, கிரேட்டஸ்ட் மிகப்பெரியன்னு சொல்லிருக்கனால நம்ம இதுல வந்து கிரேட்டஸ்ட் நம்பர்ல இருந்து நம்ம செக் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல எது கிரேட்டஸ்ட் நம்பர் வருதா, இந்த இது டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 88க்கு என்ன டிவிசிபிலிட்டி ரூல், 88னா நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 11 × 8ன்னு சொல்லலாமா. ஸோ அப்ப நம்ம என்னென்ன டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பார்க்கணும்னா 11ஓட ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதே மாதிரி 8ஓட ரூல்ஸ் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். 11க்கு என்ன ரூல் அப்படின்னா, 11க்கு 2 விதமா இருக்கு. அதாவது லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு அதாவது சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் மைனஸ் சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஓகே, சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ். இப்போ நம்மளுடைய நம்பர் ஆப்ஷன் ஏ எடுத்து செய்வோம். ஃபர்ஸ்ட் 9944, அதாவது சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ், அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணும், மைனஸ் சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ். ஸோ ரெண்டையும் பிளஸ் நமக்கு சேம் நம்பர் தான் வரப்போகுது. 9 + 4 வந்து 13 மைனஸ் அகைன் 13 மைனஸ் 13 0. ஒன்னு 0வா இருக்கணும், இல்ல 11ஆ இருக்கலாம். ஓகே,
அப்படி இருந்துச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ 0 வந்துருச்சு, அப்ப கண்டிப்பா இது வந்து 11 சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் நம்ம இன்னொன்னு என்ன செக் பண்ணணும், 8 சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். 8க்கு என்ன டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8 டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அப்போ 944 லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் எடுத்திருக்கேன், டிவைட் பை 8. ஸோ நமக்கு 1 டைம் வரும், பேலன்ஸ் 1 இருக்கு. திருப்பி அகைன் 1 டைம் தான், பேலன்ஸ் எத்தனை இருக்கு, 6 இருக்கு. 8 8s are 64. அப்ப நம்ம டிவைட் ஆகுது. ஸோ அப்ப 8 டேபிள்ல லாஸ்ட் 3 டிஜிட் டிவைட் ஆகும், லாஸ்ட் 3 டிஜிட் டிவைட் ஆகுது. அப்ப 8 சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அப்ப நம்மளுடைய ஆப்ஷன் என்னது, ஏ தான். ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ 88 டிவைட் ஆகக்கூடிய மிகப்பெரிய எண், அதாவது கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. சாரி, ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் இதுதான். நம்ம வந்து இதை எடுத்து செஞ்சுட்டோம். இப்போ அதை செக் நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் இதனால எடுத்து செஞ்சு பார்க்கலாம். இப்போ 9988. ஸோ அதே சம் ஆஃப் ஈவன் அண்ட் சம் ஆஃப் ஆட் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் பண்ணோம்னா சேம் தான் கிடைக்க போகுது. 17 மைனஸ் 17 ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆகுது. 11ல டிவிசிபிள் ஆகுது. ஸோ 8க்கு பார்க்கலாம். 8க்கு நான் லாஸ்ட் 3 டிஜிட் டிவிசிபிள் ஆகணுமா? ஸோ அப்போ 988 டிவைட் பை 8. 1 டைம், பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட் 8 2s are 16, balance 2. 28 வந்து பேலன்ஸ் 28 இருக்கு. 28 வந்து 8ல டிவிசிபிள் ஆகாது. ஸோ அப்போ ஆகல, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகே, அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கிரேட்டஸ்ட் நம்பர், நெக்ஸ்ட் இந்த நம்பர் செக் பண்ணியிருக்கணும். ஓகே, இது செக் பண்ணிட்டோம், இது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அடுத்து வந்துச்சு, இதை செக் பண்ணோம், இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ல இருந்து போனோம். இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ல இருந்து போனா நம்ம ஃபாஸ்டா பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த இதே வந்து நம்மளுக்கு ஆன்சர் ஓகே ஆயிடுச்சு. ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம சீக்கிரமா வந்து குயிக்கா வந்து சம போட்டுடலாம். ஓகேயா? இப்போ நம்ம வந்து இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணனால நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேசிக்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ இது வந்து டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? நம்ம இன்னும் பிரைம் ஃபேக்டரைசேஷன்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரைம் நம்பருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம ஷார்ட்டா ஈஸியா போட்டுடலாம். அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். அதாவது 11 21 11 21 31 அப் டு இப்படி போயிட்டு 91 வரைக்கும் லாஸ்ட்ல இந்த மாதிரி 1ல முடிகிற மாதிரி இருக்கும். இதுக்கு இதோட டிவிசிபிலிட்டி என்னன்னா, இப்போ நான் 11க்கு என்ன சொன்னேன், சம் ஆஃப் ஆட் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் சொன்னா, இன்னொரு மெத்தட் என்ன சொன்னேன்னா -1. அதாவது லாஸ்ட் டிஜிட்டை வந்து 7க்கு பண்ணோம், அது மாதிரி -1 மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் ரிமைனிங் நம்பரோட சப்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இதுக்கு வந்து 2 -2. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னவோ அதுதான் அதோடைய டிவிசிபிலிட்டி ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் எல்லாமே நெகட்டிவ்ல வரணும். ஓகே, அதாவது சப்ராக்ட் பண்ணிக்கணும், நம்ம மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். 11க்கு வந்து நம்ம இப்போ -1 பண்றோமா? ஸோ அது மாதிரி செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இந்த நம்பருக்கு நம்ம 9944 இருக்குல்ல, ஸோ அதுக்கு 9944 என்ன பண்ண, லாஸ்ட் டிஜிட்டை 1 மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணிப்பேன். பண்ணேன்னா 4 × 4 4 மைனஸ் பண்ணா 919 வந்துடும். அகைன் மறுபடியும் லாஸ்ட் டிஜிட்டை நான் 1 மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது இது 0 தான் வரப்போகுது. ஸோ அதே நம்பர் வந்துடும். நெக்ஸ்ட் அகைன் 99 இருக்கு கிடைக்குமா? அது அகைன் 1 மல்டிப்ளை பண்ணிட்டு இதை மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைச்சிச்சு. ஓகேயா? ஸோ இப்படியும் செய்யலாம், இந்த மெத்தட்லயும் செய்யலாம். ஓகேயா? 11க்கு 2 பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ நம்ம 88ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னு நெக்ஸ்டா பார்த்துருக்கோம். 88ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? 11 கண்டிஷன் 11ஓட ரூல்ஸே சாட்டிஸ்ஃபை பண்ணும், 8ஓட ரூல்ஸே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எல்லாரும் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.